அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. தமிழ் வருஷங்களில் 38வது வருஷம் என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷத்தினுடைய வருஷப்பிறப்பு பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சோபகிருது வருஷத்தினுடைய கடைசி மாதமான பங்குனி மாதம் 31ஆம் நாள், அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இரவு 8:10 விருச்சக லக்னமும் மிதுன ராசியும் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலும் பிறக்குது. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி தத்துவத்தில் காற்று ராசியில் பிறக்குது. லக்ன தத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விருச்சக லக்னம் நீர் லக்னத்தை குறிக்கக்கூடியது. அப்போது இது நீர் ராசி நீர் லக்னத்தில் பிறக்குது. நட்சத்திரம் அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மிருகசீரிட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடையது. அப்போது இந்த குரோதி வருஷம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ இந்த குரோதி வருஷம் செவ்வாய் திசையில் பிறக்குது. அந்த வகையில் குரோதி வருஷத்தினுடைய எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும், நமக்கு என்ன சுப பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆற்காடு காஃபே சீதாராமையர் சுத்த வாக்கிய சர்வ முகூர்த்த பஞ்சாங்கத்தின் கணிப்பு என்ன சொல்கின்றது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது வருஷத்தினுடைய ராசியில் கிரக அமைப்புகள் விருச்சக லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடமான கும்பத்தில் செவ்வாய் ப்ளஸ் சனி பகவான் இணைவு பெற்றிருக்கின்றாங்க. லக்னத்துக்கு 5ல் புதன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் ராகு, இந்த 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றாங்க. லக்னத்துக்கு 6ல் குருவும் சூரியனும் இணைந்திருக்கிறாங்க. இந்த விருச்சக லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது மேசத்தில் சூரியன் உச்சம், இங்கே குரு பகவானோடு இணைந்திருக்கின்றாங்க. லக்னத்திற்கு 8ல் சந்திரன், லக்னத்திற்கு 11ல் கேது. இது ராசியினுடைய அமைப்பில் இருக்க கிரக அமைப்புகள். அதே மாதிரி அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடக லக்னம், இதுவும் நீர் லக்னம் தான். கடக லக்னத்தில் கேது பகவான், லக்னத்துக்கு 4ல் சந்திரன் புதன் இணைவு, லக்னத்துக்கு 5ல் குரு சுக்கிரன் இணைவு, லக்னத்துக்கு 7ல் சனி ராகு இணைவு, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார், செவ்வாய் ஆட்சியம் பெற்று இணைவில் இருக்கிறாங்க. இது இந்த வருஷத்தினுடைய ஜென்ம ஜாதகம், இந்த வருஷத்தினுடைய பிறப்பு ஜாதகம், குரோதி வருஷத்தினுடைய பிறப்பு ஜாதகம். இந்த குரோதி வருஷத்தில் ராஜாவாக செயல்படக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் ராஜாவாக செயல்படுறார். அப்போ செவ்வாயினுடைய காரகம் என்ன? முன்கோபம், முரட்டுத்தனம், தைரியம், பிடிவாதம், நான் என்ற அகம்பாவம். அப்போ நான் வைத்ததான் சட்டம், என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பகவானுடைய காரகம். அப்போ இந்த கிரகத்தினுடைய காரகத்தில் இந்த வருஷம் பிறக்குது. அதுக்கு அடுத்தாப்புல சனி மந்திரியாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சனியினுடைய காரகம் என்ன? ஒரு பக்கம் நீதிமானாகவும் நியாயவதியாகவும் அதே சமயத்தில் எதிலும் தாமதமாகவும் செயல்படுவார் என்றும் சொல்லப்படுகின்ற காரகம். அப்போ இப்பேற்பட்ட சனி பகவானுடைய வீட்டில் தான் செவ்வாயும் இருக்கின்றார். அப்போ செவ்வாய் சனியோட பகை பெற்ற நிலையில் இணைவில் இருக்கிறாரு. இது லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நிலஸ்தானம், அதாவது பூமி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ராஜாவாகிய செவ்வாய் ப்ளஸ் சனியினுடைய கும்ப வீட்டில் பகை என்ற நிலையில் இருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அதாவது பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது வகையான வைரஸ் உருவாகும். அந்த வைரஸின் மூலமாக காய்ச்சல்கள் பரவும். இந்த வைரஸ் காய்ச்சலுக்கு நிறைய பேர் பாதிப்புக்கு ஆளாவாங்க, மக்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுகஸ்தானம் இல்லையா, அந்த சுகஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இணைந்திருந்தால் இந்த சுகங்கள் கெடும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலத்தகராறு ஏற்பட்டு எங்கும் எதிலும் பாகப்பிரிவினை உண்டாகும் சொன்னாங்க. காரணம் அப்படின்னு என்னன்னு கேட்டால், 4ஆம் இடம் நிலத்தை குறிக்கக்கூடிய இடம், பூமியை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல சனி பகவானோடு செவ்வாய் பகை பெற்று இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. உலக நாடுகள் கண்டிப்பாக அந்தந்த நாட்டின் எல்லை பிரச்சனைகளை உருவாக்கும், அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எல்லை பிரச்சனை. நிலம் இருக்கிறது என்ன? எல்லை. அந்த நிலத்தினுடைய கடைசி பகுதியினுடைய எல்லை நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அதாவது நம்ம ஊரில் வாய்க்கால் சண்டை, வரப்பு சண்டை. நம்ம வீட்டினுடைய அந்த பகுதியை அவங்க இணைச்சிக்கிட்டாங்க, இந்த பகுதியில் சேர்ந்து வந்துட்டாங்க, என் நிலத்தில் ஒரு 2 அடியை தள்ளி அவங்க வேலி போட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி சண்டை போட முடியாது. அந்த மாதிரி சண்டைகள்.
அப்போ உலகத்துக்கும் இந்த சண்டைகள், எல்லை பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாரி ஒரு அமைப்ப அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி போக்குவரத்து நெரிசல்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, 4ஆம் இடம் போக்குவரத்து ஸ்தானத்தை குறிக்கும். வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால, வாகனங்கள் அதிகமாக இருக்கும். அதனால போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செவ்வாய் வந்து விபத்துக்கும் காரகன் அப்படின்றதுனால, விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மக்கள்கிட்ட வந்து தெய்வ பக்தி அதிகமாக ஏற்படும் அப்படின்றாங்க. இதன் மூலியமா வந்து ஆலயங்கள்ல வந்து மக்கள் கூட்டம், நெரிசல்கள் ஏற்படுற அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இது வந்து இன்னொரு விஷயம், களவு, திருட்டு அதிகமாக நடைபெறும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? வெளிநாட்டுல வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள், நம்ம நாட்டுல வந்து விலை அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப நோய் நொடி உபாதைகளால் மக்கள் கண்டிப்பாக அவஸ்தைப்படுவார்கள், அச்சத்துடனும் இருப்பார்கள் அப்படின்ற ஒண்ணு. அதுக்கு அப்புறமா மென்பொருள் சாதனங்கள் இருக்கு பார்த்தீங்களா? கம்ப்யூட்டரினுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா விலை ஏறும். கல்வி கட்டணம் கண்டிப்பாக உயரும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள், செம்பு பொருள்கள், அலுமினிய பொருட்கள், இந்த மாரி வாசனை திரவியங்கள், கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து விலை உயரும். எலக்ட்ரிக்கல் பொருளெல்லாம் விலை உயரும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, செவ்வாய் பகவான் அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள்களை, மின்சாதன பொருள்களை, எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களெல்லாம் குறிக்கக்கூடியவர். அதே மாரி ஆன்லைன்ல வந்து வியாபாரம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில ஆன்லைன்ல மோசடிகள் நெறைய செய்வாங்க. பார்த்து கவனமா இருந்துக்கங்க அப்படின்ட்டு வேற நம்மள எச்சரிக்கிறாங்க. அதே மாரி பொருளாதார சிக்கல்கள் நாட்டில ஏற்படும். லஞ்ச லாவண்யங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க. அயல்நாட்டு தொடர்புகள் அதிகமாக ஏற்படும். வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக இந்தியாவிற்குள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி கருப்பு பணம் அரசிடம் கண்டிப்பாக மாட்டியே தீரும். கருப்பு பணம் எங்க இருந்தாலும் அரசுகிட்ட சிக்கியே தீரும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த ஆண்டு வந்து ஆண் வாரிசுகள் வேற அதிகமாக பிறப்பார்கள் அப்படிங்கிறது. செவ்வாயும் ஆண் கிரகம், அங்கே சனியும் ஆண் கிரகம். அப்போ ஆண் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில தான் இந்த வருஷம் பிறந்திருக்குது அப்படின்றத வச்சு நாம ஒரு கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதே மாரி நமக்கு தென்மேற்கு பருவக்காற்று இந்த வருஷம் வந்து முறைக்கு மாறாக விரைவாக வீசக்கூடிய அமைப்பில இருக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க. அதே மாரி இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டில வந்து ஒரு புதிய கட்சி கண்டிப்பாக உருவாகும். அது ஒரு புகழ்மிக்க நடிகரால் அந்த கட்சி தொடங்கப்படும் அப்படின்றத பஞ்சாங்கத்தில தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த வருஷம் வந்து அந்த நடிகர் கட்சி தொடங்குவார், அரசியல்ல இருப்பார் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி ராணுவம், தீயணைப்புத்துறை, காவல்துறை, உளவுத்துறையில, அதாவது பாதுகாப்பு துறையில பணிபுரியவர்கள் அத்தனை பேருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து நெறைய இன்னல்கள் ஏற்படும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. விளையாட்டு வீரர்கள், விளையாட்டுத் துறையில இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும் ஒரு சிறப்பான பல சாதனைகள் புரிவாங்க அப்படின்றது வேற சொல்லியிருக்கிறாங்க. நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி நாட்டில எவ்வளவு பிரச்சனைகள், இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதை மத்திய அரசு வந்து எளிதாக எதிர்கொண்டு சமாளிக்கும் திறன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப நம்ம நாட்டில வந்து இந்த வருஷம் வந்து மிதமானது முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நதிகள்ல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எல்லையில வந்து எப்போதும் பதற்றமான நிலையே ஏற்படும். சீனாவினுடைய அத்துமீறல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப வெளிநாடுகள்ல வந்து வேலைக்கு போறவங்களுக்கு சில சில பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதிலெல்லாம் கவனமா இருக்கணுன்றத நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. பொருளாதாரத்தில வந்து வீழ்ச்சி ஏற்படும். இதை வந்து மத்திய அரசு எப்படினாலும் சமாளித்து விடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்டை நாடுகள் இந்தியாவிடம் வந்து பொருளாதார உதவிகள கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கும். சில இடங்கள்ல வந்து விமான விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள்லாம் ஏற்படக்கூடிய நிலையில இருக்கும். பெரிய நகரங்கள்ல வந்து அடிக்கடி மின் கசிவு ஏற்படும்ன்ற சூழ்நிலையில சொல்லியிருக்கிறாங்க. அதே மாரி தங்கம் விலை கடுமையா உயரும். இந்த வருஷம் வந்து தங்கம் விலை கண்டிப்பா கடுமையா உயரக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கு. இப்ப எரிவாயு சிலிண்டர் வந்து கொஞ்சம் விலை குறையக்கூடிய அமைப்பில இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஆன்மீகத் துறையில இருக்கின்றவங்க, ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல வளர்ச்சி மிக்க காலமாக இருக்கும் அப்படின்னு. விவசாயம் வந்து நல்ல மகசூல் ஏற்படும். விவசாயத்தில நல்ல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாரி தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த ஆண்டு வந்து கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சில மாநிலங்கள், அதாவது மகாராஷ்டிரா, குஜராத், பீகார், ஒரிஸ்ஸா, காசி, கயா, மத்திய பிரதேசம், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல மழை அதிகமாக பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும். எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடா காட்சியளிக்கும்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதே மாரி கேரளாவ பொறுத்தமட்டில தென்மேற்கு பருவமழை வந்து அதிக அளவுல பேஞ்சு, எங்க பார்த்தாலும் வெள்ளம் சூழக்கூடிய ஒரு அமைப்பில இருக்கும். மூணாறு, வால்பாறை, குற்றாலம் நீர்வீழ்ச்சிலாம் அதிகமான வெள்ளப்பெருக்கு இருக்கும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது மாரி இந்த வருஷம் வந்து 16 புயல் சின்னங்கள் உருவாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அந்த 16 புயல் சின்னங்கள் வந்து உருவாகி 9 புயல் சின்னங்கள் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி, சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். அதனால வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அப்படிங்கிற வேற சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம்
சில பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்றவங்க வந்து அதிகமாக கையூட்டு பெறுவார்கள். லஞ்ச லாவண்யங்கள்ல வந்து ஈடுபடுவதால, அது அவர்கள் வந்து பிடிபடக்கூடிய அமைப்பு வரவது அவங்க வந்து பணி நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து லஞ்சத்தை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முக்கியமான விஷயம். இப்ப வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்ல வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய ராஜயோகம். மிக வலிமையுடன் இருக்கும் அப்படின்ற வர சொல்லி அப்ப ஆளுங்கட்சி வந்து ஒரு நல்ல பலமுடன் திகழும். அதுக்கு ஒரு நல்ல ராஜ மரியாதை இருக்குது. வர்ற பாராளுமன்ற தேர்தல்ல அப்படின்றத மட்டும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ராஜயோகம்னா நாம புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் அப்படின்ற மாரி நமக்கு தெரியுது. புரியுதுங்களா? அதுக்கு அப்புறமா எதிர்க்கட்சிகள பொறுத்தமட்டில வந்து ஒரு சில போராட்டமான காலம் தான் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து ஆற்காடு காவே சீதாராமையர் வாக்கிய பஞ்சாங்கத்தில சுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தில வந்து சொல்லப்பட்ட ஒன்று விஷயங்கள். அப்ப இந்த குரோதி வருஷம் வந்து இப்படிதான் இருக்கணும். இந்த குரோதி வருஷத்தினுடைய அர்த்தமே என்ன? பகை ஆண்டு அப்படின்றது தான் அர்த்தம். குரோதம், பகை. அந்த பகை ஆண்டுல செவ்வாய் வந்து மன்னராக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு முன்கோபக்காரர், எதையுமே முரட்டுத்தனமா செய்யக்கூடியவரு, அப்படி ஒரு ஆட்சி அதிகாரம் மிக்கவரா இருக்கிறவரு, அவரு வந்து இந்த வருஷத்துல ஆட்சி ஆண்டார்னா எப்படி இருக்கும்? அப்படின்ற அடிப்படையில வந்து இந்த பலன்களெல்லாம் நமக்கு கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதுல வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து செவ்வாய் தான் ராஜாவாக இருப்பாரு, சனி மந்திரியாக இருப்பாரு அப்படின்ற ஒரு அடிப்படையில நமக்கு கணிச்சு பலன்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க நண்பர்களே. அதுதான் இந்த பதிவிலே நான் சொல்லியிருக்கிறேன். அ கண்டிப்பா அந்த பதிவ நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய விளக்கங்களும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அப்ப இது வந்து குரோதி வருஷத்தினுடைய ஜெகத்துலக ஜாதகத்தின் கணிப்பு தான் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.